ஏன்பா உன் மொபைல் நம்பர் சொல்லு அப்படின்னு யாராவது கேட்டதும் இன்னைக்கு நம்மள பல பேர் வேகமா மொபைல் போன்ல தேடுறோம். நம்ம போன் நம்பரையே ஞாபகம் வச்சுக்க முடியாத சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 பேரோட போன் நம்பரை கூட அவ்வளோ அசால்ட்டா எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மோட மெமரி கார்டுல, அதான் நம்ம மூளையோட கெப்பாசிட்டியில ஏதோ ஃபால்ட் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம். ஆனா இது இப்ப காமன் ஆயிடுச்சு. டிஜிட்டல் அம்னீஷியா, டிஜிட்டல் மறதின்னு இத சொல்றாங்க. இந்த கருத்து, அதாவது மனிதர்களோட நினைவுகள் தொழில்நுட்பத்தால குறைஞ்சுகிட்டு வருது அப்படிங்கிற கருத்து 2007 இருந்து நிலவிக்கிட்டு தான் இருக்கு. டிஜிட்டல் கேஜெட்ஸ் நமக்கு தேவையானதை ஸ்டோரேஜ் பண்ணி பாதுகாத்து வைக்கிறதுனால நாம எல்லாத்தையும் மறக்க தயாரா இருக்கோம்னு சொல்லப்படுது. கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் மொபைல்ஸ் அதிகமா நாம நம்பி இருக்கிறதால நம்முடைய நினைவுகள் பலவீனப்படுறதோட நம்மோட சொந்த தனிப்பட்ட தகவல்களையும் டிஜிட்டல் வடிவத்துல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. உலகத்தோட எந்த மூலையில இருக்கிறவங்களோடையும் எல்லைகளை தாண்டி 24 மணி நேரமும் ரொம்ப எளிதா அணுகக்கூடிய வசதியை இந்த டிஜிட்டல் சாதனங்கள் இன்னைக்கு தந்துட்டு இருக்கு. சோ இந்த டிஜிட்டல் சாதனங்கள் நமக்கு நெருக்கமான நிலையான தோழர்களா மாறி போயிருச்சுன்னு சொல்லலாம். சரியா சொன்னா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த கேஜெட்ஸ் பெருகி இருக்குது. இந்த நவீன யுக மனிதர்களுக்கான ஆல்வேஸ் ஆன் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த கேஜெட்ஸ் ரொம்பவே உதவிகரமா இருக்கு. அதையும் தாண்டி சாதாரண வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இணையத்துல தொடர்ந்து மூழ்கி இருக்கிறது இயல்பாவே மாறி போயிருக்கு. அதனால டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய ஸ்பெஷலான இல்ல முக்கியமான தருணங்களை ஸ்மார்ட் போன்ஸ் வழியா பதிவு செய்யப்படுது. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போன்ஸோ இந்த கேஜெட்ஸோ காணாம போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே போயிட்ட மாதிரியான ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் ஏற்படுது. இந்த கேஜெட்ஸ் உதவியோட நாம இருக்கிறதால மூளை நிறைய தகவல்களை சேமிக்கிறது இல்ல. மூளையோட திறன் குறையறதாவும் சொல்லப்படுது. நம்மோட மூளை ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி. எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் விரிவடையும். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ. சரிவர இதை கையாளாததால அறிவாற்றல் மழுங்க செய்யப்பட்டு மூளை திறன்கள் இழந்து ஏதோ தலையில அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளி மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் உருவாகக்கூடிய சூழல் அதிகரிச்சுட்டு வர்றதாவும் ஆய்வுகள் சொல்லுது. அதிகப்படியான மின்சாதனங்கள் மூளையோட நீட்டிப்புகளா இன்னைக்கு பயன்படுத்தப்படுறதுனால சில வேலைகள் சுலபமாகிறது உண்மைதான். ஆனாலும் அதுக்கு நாம அடிமையாகாம பாத்துக்கணும். அதே நேரத்துல டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வைக்கிறதுல இருந்து மூளைய ஃப்ரீ பண்றதுனால அதை விட முக்கியமான விஷயங்களை நினைவுல வச்சுக்க மூளைக்கு இடம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. எப்படி மொபைல் போனோட ஸ்டோரேஜ் நம்ம கிளியர் பண்ணி புதுசா இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இது இருக்குன்னு சொல்லப்படுது. இதை பத்தின ஆய்வுகள் தான் இன்னைக்கு சமீபத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் கெட்டது இப்படின்னு என்ன சொன்னாலும் டெய்லி நாம வந்துட்டு போற ரோட கூட மறந்து போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ற அளவுக்கான டிஜிட்டல் அம்னீஷியா, டிஜிட்டல் மறதி மாதிரியான நோய்களுக்கும் கேஜெட்ஸ மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய மனநிலையும் ரொம்பவே ஆபத்தானது. சோ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்ணணும்.